ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஜூடாஸ் ஸ்விங்க வச்சு ஒரு மாடல், ஒரு அலாங் வித் ஸ்ட்ராட்டஜி மேட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வேர்ட் வந்து நெறைய ட்ரேடர்ஸ்லலாம் நெறைய வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா எக்ஸாக்ட்டா இந்த ஜூடாஸ் ஸ்விங் வச்சு நம்மள என்ட்ரி மாடல் அலாங் வித் செக்லிஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அட் த சேம் டைம் இது வந்து எந்தெந்த மாதிரியான கரன்சிஸ் ஆர் எல்ஸ் லைக் இண்டிசஸ்ல வொர்க் ஆகும், எந்த கேண்டில்ல நீங்க பார்க்கணும் அண்ட் எந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள பார்க்கணும், இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு வாங்க மக்களே பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூடாஸ் ஸ்விங்னா என்ன? யூசுவலா ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணும்னா, அந்த ஆட்டு மந்தைய தப்பான வழியில வந்து கூட்டிட்டு போகுது அப்படின்னா, எல்லா ஆடும் போய் அதுல மாட்டிக்கிட்டு இந்த இந்த கூட்டிட்டு போச்சு பாத்தீங்களா, இந்த ஆடு மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துரும். இதே தான் வந்து இந்த ஜூடாஸ் ஸ்விங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்னா, இந்த ஜூடாஸ் ஸ்விங் அதாவது ட்ரேடர்ஸை தப்பான மார்க்கெட் டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்க போய் ட்ரேடர்ஸ் எல்லாருமே எஸ்எல்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டான ரியல் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ரைட்டா? இதான் வந்து ஜூடாஸ் ஸ்விங். இதுக்கு பின்னாடி இருக்க அனாலஜி. ஓகே, ஏன் வந்து ஐசிடி இதுக்கு ஜூடாஸ் ஸ்விங்னு பேர் வச்சாரு அப்படின்றதுக்கான புரிதல் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இதை வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லைனா எப்படி வந்து இதை வச்சு நம்ம என்ட்ரி மாடல் பார்க்க போறோம், அதுக்கான செக்லிஸ்ட்டும் பார்த்துடலாம். யூஸ்வல் தான் நம்மளோட டிராயிங் அனடேஷன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல ஸ்விங் பாயிண்ட், இதுவும் ஒரு ஸ்விங் பாயிண்ட், இதுவும் ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 15 மினிட்ஸ், அதாவது செக்லிஸ்ட் நம்பர் 1 வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ட்டை என்ன பண்ணணும், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் தான். சார்ட்டை உங்களோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மார்க். என்ன மார்க் பண்ண போறீங்கன்னா, லேட்டஸ்ட், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஹை அண்ட் லோவை நீங்க மார்க் பண்ண போதுறீங்க. இது எப்போ அப்படின்னா, பிஃபோர் 9:30. ஏன் நான் வந்து 9:30 சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றேன். 9:30 AM நான் வந்து யூடிசி -4ல வந்து சொல்றேன். யூடிசி -4 என்னோட சார்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, என்னோட சார்ட் டைம் ஃப்ரேம் வந்து நான் யூடிசி -4ல இருக்கேன். ஒருவேளை நீங்க இந்தியா எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு யூடிசி 5:30 அப்படின்னு இருக்கும். நீங்க அதை யூடிசி -4க்கு மாத்திக்கோங்க. பிகாஸ் ஜூடாஸ் ஸ்விங் யூஸ்வலா அந்த 9:30 to 9:45 AM தான் நடக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்க்கெட்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண போறோம். எப்போ அப்படின்னா 9:30க்கு முன்னாடி. ஓகே, 9:30க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான ஹை அண்ட் லோ கண்ணுல தென்படுதோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க தான் உங்களோட 9:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா இதை ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ இது வந்து ஒரு நல்ல லோ, கண்ணுக்கு தெரிகிற லோ. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல ஹை. ரைட்டா? இந்த ஹையையும் இந்த லோவையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லைனை மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு, இந்த இடத்துலையும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. பர்ஃபெக்ட். ரைட்டா? இதான் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட். ஓகே, மூணாவது செக்லிஸ்ட் என்னன்னா, ஜூடாஸ் ஸ்விங் நடக்கணும். ஜூடாஸ் ஸ்விங் நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்போ நடக்கும் அப்படின்னா, 9:30 AM கேண்டில். அந்த ஒரு கேண்டில் வந்து இம்மீடியட்டா லைட்டா எப்படி சொல்றதுன்னா, மார்க்கெட் நல்லா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும், ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். இம்மீடியட்டா தாறுமாறா வந்து மூவ் ஆகும். அந்த 9:30 கேண்டில், ரைட்டா, அந்த 9:30 to 9:45க்குள்ள இந்த ஹை இல்லைன்னா இந்த லோவை மார்க்கெட் உடைக்கணும். அந்த மூவ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூடாஸ் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ 9:30 கரெக்டாக இந்த லைன் தான் 9:30 அப்படின்னும் போது, இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன்னா, இது கொஞ்சம் டார்க் பண்ணிடுறேன். பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுனால மேக் இன் பிளாக் கலர் அண்ட் கொஞ்சம் திக்னஸும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 9:30 கரெக்டா, இந்த 9:30 கிட்ட மார்க்கெட் வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று இந்த ஹை இல்லைன்னா இந்த லோவை உடைக்கணும். இதான் வந்து ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜூடாஸ் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இந்த ஹையை உடைக்குதுன்னே வச்சுக்கலாமே. ப்ரீவியஸா 15 மினிட்ஸ்ல நம்ம பார்த்த ஹையை மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா, அது வந்து நமக்கு ஜூடாஸ் மூவ். அதான் வந்து என்ன கேண்டிலா இருக்கணும், ஒருவேளை இந்த கேண்டில் உடைக்கிற கேண்டில் வந்து உங்களுக்கு 9:30ல இருந்து 9:45க்குள்ள இருக்கணும். அகைன் வந்து நான் இதை பண்றேன், இதை வந்து ஒரு டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். இந்த மூவ் வந்து 9:30 AM இருந்து 9:45 AM இது வந்து நடந்திருக்கணும். ரைட்டா, இந்த மூவ் 9:30 AM இருந்து 9:45க்குள்ள
இந்த மூவ் வந்து நடந்திருக்கணும். நான் இப்ப சொல்ற இந்த பிரேக் ஆகுற மூவ் வந்து இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நடந்திருக்கணும். நடந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்மளோட செக்லிஸ்ட்க்கு வருவோம். ஸோ தேர்ட் ஒன் அயர்ன் லோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெயிட் ஃபார் பிரேக். எது வந்து பிரேக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஹை இல்லைனா லோ. ஓகே, ஹை இல்லைனா லோ எதுக்குள்ள அப்படின்னா அந்த 9:30 AM இருந்து 9:45 AM இதுக்குள்ள வந்து உங்களுக்கு பிரேக் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஒருவேளை பிரேக் பண்ணலைன்னா அன்னைக்கு உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்னன்னா, அப்போ இந்த என்ட்ரி மாடல் டெய்லியுமே என்ட்ரி கொடுக்குமானா, இந்த என்ட்ரி மாடல் வாரத்தில் ஒரு 2-3 என்ட்ரி கொடுக்கும். பட் ஆனால் டாப் நாச் என்ட்ரி, A+ என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப பொறுமை வந்து இதுக்கு முக்கியம். ஓகே, இந்த 9:45க்கு அப்புறம் பிரேக் பண்ணுச்சுன்னா அது வேலிடான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த விண்டோ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 9:30லேருந்து 9:45 விண்டோக்குள்ள ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் இந்த பிரேக் நடந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட 4வது செக்லிஸ்ட் சார்ட் வந்து நீங்க என்ன போயிடணும், 1 minute டைம் ஃப்ரேம்க்கு போயிடணும். ரைட்டா, அதான் வந்து நம்மளோட 4வது செக்லிஸ்ட். 1 minute டைம் ஃப்ரேம்க்கு போயிடணும். அண்ட் தென் 1 minute டைம் ஃப்ரேம்க்கு போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்கணும். ஸோ 1 minute, இது 15 minutes இப்படி மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1 minuteல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டோட புல் பேக்ல என்ட்ரி அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் வந்து எங்க டிபி வரி வந்து நீங்க வைக்கலாம் அப்படின்னா, இந்த நம்ம ப்ரீவியஸா 15 minutesல ஒரு லோ வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் வரையும் தாராளமா நீங்க வந்து உங்களோட டிபி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட் வந்து தாராளமா போகலாம். அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடம். அண்ட் தென் உங்களோட எஸ்எல் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ரைட்டா, ஸோ இந்த இடம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த 9:30 to 9:45 நடந்தது தான் யூஸ்வலா ஐசிடி வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா ஜூடா ஸ்விங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன் இதுக்கு ஜூடா ஸ்விங்னு பேர் வச்சாருன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுதுன்னா ட்ரேடர்ஸை ஒரு தப்பான மூவை கூட்டிட்டு போயிட்டு ரைட்டா அந்த இடத்துல ட்ரேடர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிப்பாங்க எஸ்எல்னால. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரியல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ இதுக்குனால தான் இவங்க வந்து இதுக்கு ஜூடா ஸ்விங்னு பேர் வச்சாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல அதாவது ஸ்ட்ரக்சர் 1 minute நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் இல்லைனா சிஐஎஸ்டி வந்து நீங்க வெயிட் பண்ணணும் ஸ்ட்ரக்சர்ல. அதுக்கப்புறம் 6th வந்து ஏதோ ஒரு பிடிஆர்ஐ, அந்த இடத்துல வந்து எந்த பிடிஆர்ஐ வேணாலும் இருக்கலாம். எஃப்இஜி ஆர்எல்ஸ் லைக் மோஸ்ட்லி எஃப்இஜி இருக்க வாய்ப்புகள் உண்டு பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கீழே வரும் பட்சத்தில். ஸோ ஒரு பிடிஆர்ஐயோட கன்ஃபர்மேஷன் இல்லைனா நீங்கள் உங்களோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஓடிஇ லெவல் கூட நீங்கள் பார்க்கலாம். பிடிஆர்ஐ ஆர் ஓடிஇ லெவல். ரைட்டா, ஸோ ஓடிஇ லெவல். அதுக்கப்புறமேட்டு 7th ஒன் நமக்கு என்ட்ரி. ரொம்பவே சிம்பிள், இவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி. நம்ம இப்போ உங்களுக்கு இது புரியலன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் வந்து இதை ரியல் டைம் சார்ட்ல எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த மூவ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூடாஸ் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவ்க்கு தான் பேரு ஜூடாஸ். ரைட்டா, இதை வந்து ஜூடாஸ் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலா ஜூடாஸ் அப்படின்ற மாதிரி will be calling. ஓகே, இப்படி தான் வந்து நீங்க ஒரு செல் வந்து பார்க்கணும். ஸோ பை நான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள காமிக்கிறேன். ஸோ இதே தான் இப்போ வந்து ஒருவேளை நீங்க பை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் 15 minutes டைம் ஃப்ரேம் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை நீங்க மார்க் பண்ணுவீங்க. எதுக்கு முன்னாடினா 9:30 மணி, இந்த 9:30 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நமக்கு கண்ணுக்கு தெரியுற ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுவீங்க. இதான் வந்து நல்ல ஹை, இதான் வந்து நல்ல லோ. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் சடனா போய் இந்த ஹை இல்லைன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். பட் ஆனால் எப்போ வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த 9:30க்கு அப்புறம். கரெக்டா, ஸோ எக்ஸாக்டா அந்த 9:30லேருந்து 9:45க்குள்ள பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் நடந்திருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்மளோட லோ, அட் த சேம் டைம் இதான் நம்மளோட ஹை. ஸோ இந்த 9:30 to 9:45க்குள்ள நமக்கு இந்த பிரேக் நடந்து 1 மினிட்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு மார்க்கெட்ல இந்த இடத்துல வந்து எம்எஸ்எஸ் ஆர் சிஐஎஸ்டி நீங்க பார்த்துட்டு அதோட புல் பேக் இந்த இடத்துல நீங்க ஓடிஇ இல்லைன்னா பிடிஆர்ஐ ஏதாவது கன்சிடர் பண்ணி தாராளமா யூ கேன் எக்ஸ்பெக்ட் டில் திஸ். இதுவரையும் நீங்க வந்து தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் போவோம். நான் இந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் சார்ட்ல எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா 1 மினிட்ல கரெக்டா, ஸோ 1 மினிட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ் ஆர்எல்ஸ் லைக் சிஐஎஸ்டி வந்து நடந்திருக்கணும். அதான் நம்மளோட அடுத்த செக்லிஸ்ட்.
நான் எம்எஸ்எஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிஆர்ஏ இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்இஜியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓடியா இருக்கலாம். நான் ஏன் ஓடி சொல்றேன் அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இருந்து இதுக்கு வந்து நம்ம ட்ரா பண்றோம் அப்படின்னா இந்த 50%. ஓகே, நான் இதை வந்து அல் மார்க் இந்த ஆரோவை கொஞ்சம் நான் கீழே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி வந்து போகலாம். ஸோ இதான் வந்து ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி மாடல். ஸோ இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க செக்லிஸ்ட் 15 மினிட்ஸில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவீங்க, ரைட்டா? அது வந்து 9:30 மணிக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் இந்த 9:30லேருந்து 9:45க்குள்ள இந்த ஹை அண்ட் லோவை ஏதாவது ஒன்று உடைக்குதா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் உடச்சிட்ட பிறகு நீங்கள் 1 மினிட்க்கு மூவ் ஆவீங்க. 1 மினிட்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் லெவலில் எம்எஸ்எஸ் இல்லைனா சிஐஎஸ்டி நடக்கணும். அதோட புல் பேக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ இருந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை பிடிஆர்ஏ இல்லை அப்படின்னா ஓடிஇ லெவல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓடிஇயில் 50% கீழே இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் மக்களே, ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரியான பேர்ஸில் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த ஜூடா ஸ்விங் எக்ஸ்பெஷலி யூஎஸ் 30, ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா NAS 100, அதுக்கப்புறம் SP 500 இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரியான இண்டிசஸில் நல்லாவே உங்களால் பார்க்க முடியும். கோல்டு கரன்சி பேர்ஸ்லையுமே உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ இண்டிசஸில் தான் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோதான் மக்களே, ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். நான் இப்போ என்ன சார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா NAS 100 எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ்க்கும் போயிடலாம். ஆல்ரெடி நான் இதில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஐ திங்க் இதுதான் அந்த என்ட்ரி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'll delete all those. நான் எல்லாத்தையுமே delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ delete பண்ணியாச்சு. இப்போ 9:30 மணிக்கு முன்னாடி 15 மினிட்ஸில் கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9:30 மணி நம்ம முடிஞ்சது தான் பார்க்குறோம், கரெக்டாக? ஸோ 9:30 மணி இதுக்கு முன்னாடி நான் டாட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான், ரைட்டா? அதே மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ரைட்டா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் முடிஞ்சுது. என்ன, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோவை 15 மினிட்ஸ் 9:30 மணிக்கு முன்னாடி மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம், அதே மாதிரி இதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம், ரைட்டா? ஓகே, இப்போ 9:30 ஆகுது. ஸோ 9:30 ஆகும்போது என்ன ஆகுது? ஓகே, மார்க்கெட் வந்து வருது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு கேண்டில் க்ளோஷர் வச்சது நம்மளோட 9:30 தான், ரைட்டா? ஸோ 9:30 அப்போ தான் ப்ராப்பராக நமக்கு இந்த லோ வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில், ஸோ இதான் வந்து நம்மளோட 9:30 கேண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பிரேக் வந்து உங்களுக்கு 9:30லேருந்து 9:45க்குள்ள நடக்கணும். ஓகே, ஒன்ஸ் பிரேக் நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மினிட்க்கு போகணும். பட் ஆனால் 1 மினிட் போகிறதுக்கு முன்னாடி I'll mark this in some color because 1 மினிட்ல நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால தான். ஸோ ஓகே, 1 மினிட் போயிடலாம். 1 மினிட்ல நம்மளோட சார்ட்ல எங்க இருக்கு? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்தாச்சு. பர்ஃபெக்ட். இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டா நம்மளோட 9:30 மணிக்கு நம்ம மார்க் பண்ண லோ 15 மினிட்ஸ்ல நம்ம அப்படி மார்க் பண்ணோம். கரெக்டா அந்த கேண்டில் வந்து எடுத்திருக்கு, கரெக்டா? ஸோ நம்மளோட 2வது செக்லிஸ்டும் முடிஞ்சுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு 9:30லேருந்து 9:45க்குள்ள நடந்து முடிக்கணும், ஓகேவா? ஸோ நமக்கு we have a exact candle at 9:30 கேண்டில் தான் நமக்கு அதை உடைச்சிருக்கு. இதான் வந்து ஜூடா ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து 9:30 AM கேண்டில், ரைட்டா? பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல இது உடைச்சிருச்சு. உடைச்சிட்ட பிறகு நம்மளோட என்ன செக்லிஸ்ட், மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு சிஐஎஸ்டி இல்லைனா எம்எஸ்எஸ் வந்து நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ 1 மினிட்ல இருக்கும். ஸோ 1 மினிட்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்படி தான் இருந்திருக்கு. இங்கே தான் நமக்கு உடைக்கப்பட்டது. ஸோ உடைக்கப்பட்டு லோ எக்ஸாக்டாக இதான் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஏர்லி என்ட்ரி, இன்னொன்று வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுக்கிறது. இந்த இடத்துல ஏர்லி என்ட்ரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேண்டில் சிஐஎஸ்டி கொடுத்த உடனே, அதாவது இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு சிஐஎஸ்டி கொடுத்த உடனே, இதை நான் வந்து என்னன்னு மார்க் பண்ணுறேன், சிஐஎஸ்டின்னு மார்க் பண்ணுறேன்.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சிஏஎஸ்டி இல்லைனா இந்த கேண்டில் உங்களுக்கு எம்எஸ்எஸ் நடக்குது. ஸோ இது குடுத்துட்ட பிறகே இது வந்து நானோ ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன். ஸோ இது குடுத்துட்ட பிறகு மார்க்கெட்ல இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. இதையும் நம்ம வந்து எஃப்இஜி அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் லெவல்ல இது ஒரு ஷிஃப்ட். பட் ஆனால் இது ரொம்பவே வந்து ரிஸ்கான என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வெயிட் பண்ணி இங்கேயும் நம்ம என்ட்ரி போகலாம். பட் இதுக்கு முன்னாடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து நம்மளோட 9:30 கேண்டில். ஸோ சிஏஎஸ்டி நடந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு எம்எஸ்எஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல நமக்கு எம்எஸ்எஸும் நடந்திருக்கு. ரைட்டா? அந்த கேண்டலில். பட் ஆனால் இது கேண்டில் லெவலில் நம்ம பார்க்குறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் புரிதல் இருக்காது. இது எப்படி நீங்கள் எம்எஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுவும் ஒரு நானோவில் இதான் எம்எஸ்எஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. அண்ட் இந்த எஃப்இஜி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக எஃப்இஜி வந்து எங்கே இருக்கணும் நம்மளோட பேட்ச் மெம்பர்ஸ்க்கு தெரியும். இப்போ இதுலேருந்து இதுக்கு பிடிஆர்ஏ நம்ம வந்து ஓடி லெவல் ட்ராப் பண்ணால் 50% கீழே இருக்கணும். ரைட்டா? டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி எஃப்இஜியும் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த எஃப்இஜியோட இனிஷியலில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி வந்து போடலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல லாங் வந்து நீங்கள் போடலாம். ரைட்டா? ஒன்று எஃப்இஜி 50% இல்லைனா எஃப்இஜியோட ஸ்டார்டிங்லும் நீங்கள் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வரையும் வெயிட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதான் வந்து நம்மளோட என்ட்ரி மாடல். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் என்ட்ரி போடலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர், அதாவது ஓவரால் ஸ்ட்ரக்சர் லெவலில் இங்கே தான் இருக்குது. நமக்கு எம்எஸ்எஸ் வந்து கொடுத்துருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு வேலிடான எம்எஸ்எஸ் கொடுத்த இடம் ஓவரால் ஸ்ட்ரக்சர் லெவலில். ஸோ அப்போ இந்த இடத்துல எம்எஸ்எஸ் நடந்துருச்சு. நீங்கள் இந்த நானோலாம் கன்சிடர் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் அதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, 2வது ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல ஒரு வேலிடான எம்எஸ்எஸ் இருக்கு. எம்எஸ்எஸ் நடந்துட்ட பிறகு, ரைட்டா? எம்எஸ்எஸ் நடந்துட்ட பிறகு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச பிடிஆர்ஏ பெருசாக இல்லை. பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஓடியை எடுத்து வரைவோம். 50% கீழே இருந்துச்சுனாலே நம்மளோட என்ட்ரி வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60லேருந்து 72 நம்மளோட பேட்ச் மெம்பர்ஸ்க்கும் இதுவும் தெரியும். பர்ஃபெக்டான என்ட்ரி. இந்த லோவை நீங்கள் ரிஸ்க் வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ண ஹை. அப்போ இந்த இடத்துல எங்கே தாங்க ஜூடா ஸ்விங் நடந்திருக்குன்னா, ஐசிடி சொன்ன இந்த 9:30 மணி கேண்டில் இதுதான் ஜூடா ஸ்விங்கை நமக்கு மேக் பண்ணியிருக்கு. இவன் தான் வந்து நம்மள ஒரு ஃபேக் டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஜூடா ஸ்விங். ரொம்பவே சிம்பிள். இது வந்து கோல்டை விட இந்த மாதிரியான NAS 100 இல்லைனா US 30ல உங்களால் நிறைய இடத்துல பார்க்க முடியும். ரைட்டா? ஓகே, ஸோ இந்த என்ட்ரி மாடல் ரொம்பவே தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து US 30லையும் பார்த்துடலாம். அதுலேயும் வந்து ஒரு என்ட்ரி இருந்துச்சு. ரைட்டா? ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு போயிடலாம். ரைட், 15 மினிட்ஸில் இருக்கும். அண்ட் நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் பிகாஸ் உங்களுக்கு குழம்பும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜூடா ஸ்விங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் நம்ம வந்தாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு 15 மினிட்ஸ் சார்ட் வந்த உடனே கண்ணுக்கு தெரிகிற ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு நல்ல லோ. அதாவது 9:30க்கு முன்னாடி நம்ம போய் ரேண்டமாக மார்க் பண்ண முடியாது. 9:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 9:30 மணி, அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணி 9:30 மணிக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இஃப் வி சி ஹியர் இந்த இடத்துல வந்து நமக்கு வேலிடான ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மார்க் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி நம்மளோட 9:30 மணிலேருந்து 9:45 இதுக்குள்ள இந்த ஹை இல்லைன்னா இந்த லோ வந்து உடைக்கப்படுதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் உடைச்சிருக்கு. நம்ம வந்து உடைச்சிட்டு, அதாவது அந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போதே we need to switch to 1 minute. நான் அதை வந்து ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நம்ம 1 மினிட்க்கு போயிட்டோம்னா அங்கே நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ 1 மினிட் வந்தாச்சு. ஓகே, ஸோ 1 மினிட்ல ஆக்சுவலி கேண்டில்ஸ் இல்லை. அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 3 மினிட்ஸ்க்கு போயிடுறேன். பிரச்சனை இல்லை, அதே தான். பட் ஆனால் 1 மினிட்ல நம்மகிட்ட ப்ரீமியம் இல்லை. அதனால தான் நம்மளால வந்து என்ட்ரி வந்து கிளியராக 1 மினிட்ல காமிக்க முடியல. பட் ஆனால் நீங்கள் 1 மினிட்ல பார்க்கலாம். ரியல் டைம் சார்ட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால
ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இந்த கேண்டில் அதாவது இந்த 9:30லிருந்து 9:45க்குள்ள ஹை இல்லன்னா லோ வந்து உடைக்கப்படணும் அப்படின்ற மாரி சொன்னேன். ஸோ 9:30 இதுதான் ரைட்டா? 9:30லிருந்து 9:45க்குள்ள ஓகே. இந்த ஆ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்குள்ள உடைக்கப்படுதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இந்த இடத்துல உடைச்சிருச்சு. எது அப்படின்னா, நம்ம 9:30 கேண்டிலே உடைச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஜூடாஸ் மூவ். தவறான பாதையில மார்க்கெட் நம்மள எடுத்துட்டு போகுது அப்படின்ற மாரி ஐசிடி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து வாட் டு சே 9:30 கேண்டில் தான் நமக்கு உடைச்சிருக்கு அந்த ஹைய. ஓகே. ஒன்ஸ் வந்து உடைச்சிட்ட பிறகு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? நமக்கு 9:30க்கே உடைச்சிருச்சு. அதனால பிரச்சனை இல்ல. இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் உடைச்சிட்ட பிறகு மார்க்கெட்ல வந்து நமக்கு சிஐஎஸ்டி இல்லைன்னா எம்எஸ்எஸ் வந்து நடக்கணும். நம்ம 3 மினிட்ஸ்ல இருக்கோம் கரெக்டா? ஸோ 3 மினிட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னும் போது வி ஹேவ் டு வெயிட். உடைச்சிட்ட பிறகு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது ஒரே கேண்டில் தான் ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது உடைக்க முடியல. அப்ப திரும்புது. மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டா நான் சொல்லணும்னா இது 3 மினிட்ஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை ஸ்ட்ராங்கா போய் உடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான எம்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரைட்டா? விக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ வேலிட் எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுக்குது. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்ட பிறகு நம்மளோட எஃப்இஜி இந்த இடத்துல நமக்கு ஒரு எஃப்இஜியும் இருக்கு ரைட்டா? ஸோ எக்ஸாக்டாக அந்த எஃப்இஜியில் தான் டாப் அடிச்சிருக்கான். ஸோ இது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் இந்த என்ட்ரியை. ஏன்னா 50% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆல்வேஸ் இந்த எஃப்இஜியோட ஸ்டார்டிங்லேயே என்ட்ரிஸ் வந்து நிறைய பிளேஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்பீட் அண்ட் தென் அது இருக்கக்கூடிய செஷன் இந்த மாதிரி. அண்ட் எப்போதுமே நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இந்த ஓடிஇ லெவல் ரைட்டா? ஓடிஇ லெவலோட 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா? நம்ம பேட்ச் பசங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக தான் இதை நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். பிகாஸ் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எஃப்இஜியில் டேப்பே அடிக்கல. பட் ஆனால் நமக்கு 50%க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்து நம்ம தாராளமாக போகலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வேலிடான எஃப்இஜி இருக்குது ரைட்டா? ஸோ இந்த இடம் எஃப்இஜி. ஸோ எஃப்இஜியில் லைட்டாக டேப் அடிச்சுட்டு நம்ம எப்போதுமே இந்த லோ வரையும் வெயிட் பண்ணலாம் கரெக்டாக? நான் ஆல்ரெடி சொன்ன லோ வரையும் வெயிட் பண்ணலாம். அழகாக நமக்கு டிபி ஹிட் ஆயிருக்கு ரைட்டா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான மாடல். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓடிஇ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கன்ஃபர்மேஷன். நம்ம வந்து ப்ரீமியமில் இருக்கோமா இல்லைன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இந்த ஹையை நீங்கள் ஒரு தடவை இது வந்து ஹையை ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் சரி லோவை ஸ்வீப் பண்ணால் லோ ஸ்வீப் பண்ணால் நம்ம பை போடுவோம். ஹையை ஸ்வீப் பண்ணாலும் நம்ம வந்து செல் வந்து போட்டிருப்போம். ஓகே. அப்போ இந்த இடத்துல எங்கே தான் ஜூடா ஸ்விங் நடந்திருக்குன்னா இவன் தான் இந்த மூவ் தான் ஜூடாஸ் மூவ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐசிடி வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கக்கூடிய மாடல் ரைட்டா? ஸோ நிறைய பேர் இதுதான் எக்ஸாக்டா ஜூடாஸ் ஸ்விங்கா அப்படின்னே தெரியாது. ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஜூடாஸ் ஸ்விங். ஸோ மார்க்கெட் 9:30 மணி கேண்டில் நம்மள தவறான வலையில என்ன பண்ணோம்னா கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒரு கீ பாயிண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பை போடுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டு மார்க்கெட் ரியல் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். அண்ட் உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லியுமே கிடைக்குமா? ஓகே. டெய்லியுமே கிடைக்கும் அப்படின்றதோட வாரத்தில் 2 கிடைச்சாலும் வேலிடான என்ட்ரி மாடலாக இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் இந்த ஸ்வீப் வந்து 9:30 மணிலேருந்து 9:45க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீப் நடந்தாலும் அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. நான் பேக் டெஸ்ட் பண்ணதில் அது வந்து டிபி வந்து கொடுக்கல. ஸோ பெட்டர் டு ஸ்டிக் வித் திஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த செக்லிஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாரத்தில் 2 என்ட்ரி நச்சுன்னு என்ட்ரி போட்டுட்டு பர்ஃபெக்டாக அவங்களோட ஃபண்டட் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட பேட்ச் 6 வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீக்லி 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 6 PM IST டு 7 PM IST 7 மணி வரையும் 1 hour செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி இன்னும் தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் I'll be teaching. And I think already 10 to 12 seats வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் லைக் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் உங்களோட கொஷின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும்.
இத தவிர நீங்க வந்து என்னென்னலாம் நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன? ஓகேவா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ ஓகேவா? எஸ்பெஷலி எல்லா டைம்லயுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாரி இருக்காது. அதையும் நம்ம சொல்லிக் குடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடில இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி, ஏ பிளஸ், ஒய் பிளஸ் அண்ட் சிபிஎஃப் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 ஸ்ட்ராட்டஜி 2 வந்து நீங்க ஃபாரெக்ஸ் மாடல்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் 1 வந்து நீங்க இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க சொல்லி தர போறோம். அண்ட் தென் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்வலிபிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஸ்லாம் என்னென்ன, இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து குடுத்துருவோம். நீங்க தாராளமா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜர்னலும் பண்ணலாம். அந்த ஜர்னல பார்த்து நாங்க ரிவ்யூ பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் குடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்க ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. ஸோ தாராளமா மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.